நியூசிலாந்து ஸ்டூடெண்ட் விசாக்கு நான் வந்து பிரைவேட் பேங்க்ல என்னோட லோனை ப்ராசஸ் பண்ணலாமா அப்படின்னு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. கண்டிப்பா நீங்க பண்ணலாம். பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னன்னா, நேஷனலைஸ்ட் பேங்க்ல போனீங்கன்னா இந்தியாவோட டாப் 12 நேஷனலைஸ்ட் பேங்கோட லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். அந்த பேங்க்ல இருந்து நீங்க ப்ராசஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சுலபமா இருக்கும். இங்க பினான்சியல் டாக்குமெண்ட்ஸை அரேஞ்ச் பண்ணி நீங்க கொடுக்கறதுக்கு. நீங்க வந்து நான் நேஷனலைஸ்ட் பேங்க்குக்கு போனீங்கன்னா அது ஆர்பிஐக்கு கீழே தான் வருதா அப்படின்னு நீங்க ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. அப்படி இருந்தா மட்டும்தான் நியூசிலாந்து கவர்மெண்ட் அலோவ் பண்ணுவாங்க நீங்க அங்க இருந்து நீங்க லோன் ப்ராசஸ் பண்றதுக்கு. இன்னொன்னு, உங்களோட லோன் வந்து ஷுட் பி கொலேட்ரல் வித் ப்ராப்பர்ட்டி. நீங்க வந்து கொலேட்ரல் இல்லாம நீங்க எஜுகேஷன் லோன் வாங்குறீங்க அப்படின்னா அதை கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. எஸ்பெஷலி நியூசிலாந்து இமிகிரேஷன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அது வந்து ஒரு ஜென்யூனான ஒரு லோன் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அதனால நீங்க லோன் அப்ளை பண்றப்ப கொலேட்ரலோட அப்ளை பண்ணுங்க. கொலேட்ரல் டாக்குமெண்ட்டையும் அதோட வேல்யூவேஷனையும் கண்டிப்பா நீங்க விசா சப்மிட் பண்றப்ப அதையுமே வைங்க. இதுதான் என்னோட ரெக்கமெண்டேஷன். பாய்.